இன்னைக்கு நீதிமன்றத்தில் 2 பேர் அவர்கள் வந்து அவங்களுடைய பேர்ல வந்து பொய்யாக மோசடியாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அவங்களுக்காக ஆய்வு பண்ணியிருக்கதா நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்க வந்து ஒரு பெட்டிஷன் போடுங்க, மனு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரபாகரன் பேசுறேன். போன 27ஆம் தேதி விஜய் பிரச்சார கூட்டத்துக்கு நான், என் பாப்பா, என் மாப்பிள்ள 3 பேரும் போனோம். போனதுல 2 பேரும் இறந்துட்டாங்க. எப்படி இறந்தாங்க, எதனால இறந்தாங்க எப்படின்னு எனக்கு தெரியல. அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு நானாவே வந்து பாத்தீங்கன்னா தான் கேஸ் கொடுத்தேன். இப்ப நேற்று காலையில் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேல வந்து எம் ரகுநாதன் சொல்லிட்டு ஒன்றிய செயலாளர் அவர் வந்துட்டு இந்த மாதிரி 20 லட்ச ரூபா பணம் தரோம், வேலை வாங்கி தரோம், அதை பண்றோம் இதை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேஸ் வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாப்ல. நான் சரின்னு சொல்ல, சரி நான் கேட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா காலையில் நியூஸ்ல இந்த மாதிரி போகுது, பிரபாகரன்றவர் இந்த மாதிரி கேஸே ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போகுது. நான் தான் கேஸ் ஃபைல் பண்ணேன். இந்த மாதிரி என் பேர் தான் போடுறாங்க. பிரபாகர் எல்லாம் கேஸ் கொடுத்ததே தெரியாத மாதிரி போடுறாங்க. அதனால இவங்க இந்த மாதிரிலாம் பண்றவங்க வேற என்ன வேணாலும் பண்ணலாம். எனக்கும் நானும் எங்க அம்மா மட்டும்தான் இருப்பேன். என் குடும்பத்துல எனக்கும் எங்க அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும். இவங்க இதெல்லாம் பண்றவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. எனக்கும் எங்க அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தான் உத்தரவு. அது எனக்கு சொல்ல தெரியல, நீங்க தான் பார்த்து